துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ, நீர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தை அறிக்கை செய்வோம். சொல்லுங்க, நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தர் நம்முடைய வீடுகள்ல என்ன சத்தத்தை கேட்க வைப்பார்? கம்பீர சத்தம். எப்படிப்பட்ட சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலிருந்தும் நம்ம என்ன பண்ணுவார்? அவர் விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிபி 332 மோனிகா என்று சொல்கிற ஒரு பெண் பிள்ளை நார்த் ஆப்பிரிக்கா ஹிப்போ என்ற நாட்டுல பிறந்தார். அப்ப இந்த சின்ன பிள்ளை வளர்ந்து வரும்போதே நல்ல தேவ பக்தி உள்ள பிள்ளையாகவும் அநேக தான தர்மங்களை செய்கிற பிள்ளையாகவும் வளர்ந்து வந்தா. அவங்க அம்மா கொடுக்குற சாப்பாடை என்ன பண்ணுவா? எடுத்து அப்பவே சின்ன வெளியே இருக்கவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவா? அவ சாப்பாட்டை கொஞ்சம் பிரிச்சு கொண்டு போய் கொடுப்பா. அவங்க மம்மி நைட் ஃபுல்லா ஜெபிப்பாங்க. அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து இவளும் என்ன பண்ணுவா? நைட் ஃபுல்லா ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தா. நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை வளர்ந்து வந்தா. அவள் திருமணம் நடைபெற்றது. ஆனா திருமணம் நடைபெற்ற போது அவருடைய கணவர் பேர் பேட்ரிக். அவர் எப்படிப்பட்ட நபர்னா, இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு நபர். இவ எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியா இருந்தாலோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளோ எப்படி பக்தி இல்லாத மனிதனாக இருந்தார். எல்லா பாவங்களும் அவருக்குள்ள இருந்துச்சு. பயங்கர ஒரு ரூடான பர்சனாகவும் ரொம்ப அடமண்டான பர்சனாகவும் இருக்கிறார். அவர் பயங்கரமாக ரொம்ப சித்திரவாத பண்ணுகிற நபராகவும் அவர் இருந்தார். அப்ப இவருக்கு தேவ பக்தி இல்லாதனால எப்பெல்லாம் மோனிகா சர்ச்சுக்கு போறாளோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவார்னா, சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சமையலை செய், அந்த சமையலை செய், இந்த வேலையை செய், அந்த வேலையை செய்ன்னு சொல்லி வீட்டு வேலைகளை கொடுத்து உட்கார வைத்துருவார். 40 நாள் இந்த லெந்து நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நண்பர்கள் எல்லாம் வீட்டுல கூட்டு ஃபீஸ்ட் வைப்பார். அவ ஃபாஸ்டிங் இருக்கும்போது நண்பர்கள் எல்லாம் கூட்டு ஃபீஸ்ட் வைப்பார். அரட்டை கூத்து கும்மாளமா வீடு இருக்கும். அப்ப இவர் பயங்கரமாக ஒரு இடையூறா இருந்தால், அப்ப இந்த மோனிகா என்ன பண்ணா? விடாப்பிடியாக கணவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். கணவர் எப்படியாச்சும் மனம் மாற வேண்டும், இவருடைய குணங்கள் மாறணும், இவருடைய குணாதிசயங்கள் மாறணும், ஜெபத்தை அல்லாம வேற எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லி இவர் விடாப்பிடியாக கணவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தா. கணவரோடு உள்ள அப்ரோச் அவ மாத்திக்கிட்டா. ஒரு பக்கம் ஜெபிக்கிறா, இன்னொரு பக்கம் கணவன்கிட்ட இருந்து அப்ரோச்ச மாத்துறா. கணவன் கோவப்படும் போது இவள் தாழ்ந்து போவா. கணவன் பொறுமை இல்லாத போது இவர் பொறுமையாக சகித்து போவா. ஒரு நாளும் கணவனை மற்றவங்க கையில கணவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு நாளும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது மற்றவங்க மத்தியில. சோ இப்படியாக ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்கிறா, இன்னொரு பக்கம் கணவனை அன்போடு நடத்தி கொண்டிருக்கிறா. நாட்கள் கடந்து போனது. கணவன் மாறின மாதிரி தெரியல. ஆனா இவ விடாப்பிடியாக எந்த குணத்தை மாத்தல? அவர் ஜெபிக்கிற குணத்தையும் மாத்தல. அவர் கணவனோடு அன்பாக பொறுமையா நடக்கிற அந்த ஓட்டத்தை அவர் மாத்தல. நாட்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் போனது. 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 16 வருஷம் ஏற்பட்டது. அந்த கேர்லெஸ்ஸான குடும்பத்தை குறித்து கவலையே இல்லாத கணவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி 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 16 வருஷம் அப்புறம் முழுமையாக கர்த்தரிடம் சேர்ந்தார். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். செயின்ட் மோனிகா என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், குடும்பம் கட்டப்படுறதுக்கு பெண்களுக்கு மிக முக்கியமான பங்கு யாருடைய கரத்துல இருக்கிறது? பெண்களாகிய உங்கள் கரங்களில தான் இருக்கு. நீங்க பாருங்க, சபைக்குள்ள யார் தான் அதிகமா இருக்கிறீங்க? பெண்கள். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், குடும்பம் எவ்வளவு சீர்குலைந்த குடும்பமாக இருக்கலாம், கணவர் எவ்வளவு மோசமா இருக்கலாம், பிள்ளைகள் எவ்வளவு மோசமா இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் குணசாலியா இருப்பாளானால் அந்த குடும்பத்தை அந்த பெண்ணால கட்ட முடியும். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை அந்த பெண்ணால என்ன பண்ண முடியும்? அழகாக வழிநடத்த முடியும். ஹல்லேலூயா. ஆனா அதே ஒரு பெண் குணசாலியா இல்ல அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு பெரிய அலங்கரிக்கப்பட்ட வீடா இருந்தாலும் அந்த வீட்டை எப்படி கொண்டு வந்துடலாம்? தரை மட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வீடு எவ்வளவு சூப்பரான வீடா இருக்கான், கல்யாணம் ஆகி வர நபர் சரியாக இந்த வீட்டை நடத்தல அப்படின்னா அந்த அழகா இருக்க வீட்டை எப்படி கொண்டு வந்துடலாம்? தரை மட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா அதே சமயம் நீங்க கல்யாணம் ஆகி போறீங்க, உங்க வீடு தரைமட்டமா இருக்குதுன்னா அந்த வீடை அலங்கமாக கட்டி எழுப்ப உங்களால் முடியும். ஹல்லேலூயா. இப்ப வேதம் இப்படிப்பட்ட பெண்களை என்னவென்று அழைக்குது அப்படின்னா குணசாலி என்று அழைக்குது. என்னது? குணசாலி. அப்ப வேதம் பெண்களுக்கு என்ன சொல்கிறதுனா, பெண்கள் யாவரும் எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? குணசாலிகளாக இருக்க வேண்டும். குணசாலிகளாய் இருப்போம் என்றால் எப்பேற்பட்ட வீடையும் அலங்கமாக எடுத்து கட்ட முடியும். அல்லேலூயா. நீங்க பார்க்க செய்தியின் தலைப்பு குணசாலியான ஸ்திரீயே.
குணசாலியான ஸ்திரீயே, யூ virtuous woman, யூ virtuous woman. வாசிக்கலாம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் எப்படி இருக்கா? விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நீதிமொழிகள் அழகாய் சொல்லுது பாருங்களேன் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தமா? இட்ஸ் a rhetorical question. அப்ப ஒரு குடும்பத்துல அந்த பெண் குணசாலியா இருந்து விட்டா அந்த பெண்ணுடைய மதிப்பு எப்படியா? வெள்ளி பொண்ணு விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் அவருடைய வேல்யூ அவ்வளவு பெருசா இருக்காம். அந்த பெண் குணசாலியாக இருப்பாரானால். சொல்ல எத்தனை பேர் புரியுது? அப்ப குடும்ப நபர்கள் வீட்டில் இருக்க பெண்களை எப்படி பார்க்கணும்? குணசாலியான ஸ்திரீயாக கண்டுகொள்ள வேண்டும். அப்ப கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு குணசாலியான ஸ்திரீயாக வீட்டுக்குள்ள இருக்கணும். அவங்க உண்மையாவே எப்படிங்க? இது குணசாலியான ஸ்திரீ, என் மனைவி ஒரு குணசாலி, என் பிள்ளை ஒரு குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு அவங்க பார்வைக்கு குணசாலியாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நல்லா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நம்ம குடும்பங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்துல. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஆண்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பார்க்க போறோம். இந்த வாரம் பெண்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கிறோம். இப்ப வேதம் பெண்களை எப்படியாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறது? குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம், திருமணம் ஆகாம இருக்கலாம். பெண்களாய் பிறந்த அனைவரும் உங்களுடைய இலக்கு என்ன? வேதத்தின்படி ஒரு குணசாலியான ஸ்திரீயாக நீ காணப்பட வேண்டும். யாருடைய பார்வையில? வெளியே கிடையாது. உன் குடும்ப நபர்கள், கணவன் சொல்லணும் குணசாலியான ஸ்திரீ, பிள்ளைங்க சொல்லணும் என் அம்மா ஒரு குணசாலியான அம்மா. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எபிரேய ஆல்பபெட்ஸ்ல அந்த வாக்கியங்கள் ஆரம்பிக்குது. ஆல்பபெட் சொல்லாம நம்முடைய பாஷையில சொன்னா ABCD. ஏல இந்த குணம், பில இந்த குணம் அப்படின்னா என்னன்னா, குணசாலி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஸ்திரீ, அவளுக்குள் எல்லாம் காணப்படுகிறது. ஒரு பரிபூர்ணம் உள்ள ஸ்திரீ, பெர்ஃபெக்ட் உமன், இல்லனா virtuous woman, இல்லனா ஒரு noble woman, நல்ல நற்குணம் உள்ள ஸ்திரீ. எல்லாமே யாருக்குள்ள காணப்படணுமா? பெண்களுக்குள்ள காணப்படும். இந்த குணம் இல்ல அந்த குணம் இல்லன்னு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? குணசாலியான ஸ்திரீயா இருப்பாயானால் உன் வீடு அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருக்கும். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களுடைய ரோல்ஸ புரிஞ்சுக்கோங்க. பெண்களுடைய ரோல் மிகவும் முக்கியமானது வீட்டுல. வசனம் தெளிவாய் சொல்லுறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கரங்களினால என்ன பண்ணுகிறாளாம்? இடித்து போடுகிறாள். இப்ப கூட பைபிள் ரீடிங் வாசம், ஆலோசனை இல்லாட்டினா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒண்ணு இல்லாம போயிடும் வீடு. வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன பண்ணுவா? வீட்டை கட்டுவா. அப்ப வேதம் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் யார கற்றவளா இருக்கணும்? வீடை கற்ற ஒரு ஸ்திரீயா இருக்கணும். வீடை இடிக்கிற ஒரு ஸ்திரீயா நீங்க காணப்படக்கூடாது. நீ இருக்கிற வசிக்கிற வீட்டுல, நீ கல்யாணமாகி போக போற வீட்டுல எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கணும்? வீடை கட்டி எழுப்புற ஒரு ஸ்திரீயாக நீ இருக்கணும். அதுதான் குணசாலியான ஸ்திரீ. வசிக்கிற வீட்டுல இருக்க உறவுகளை, குடும்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருது, இல்லைன்னா பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு ஒரு போராட்டங்களை கொண்டு வருகிற குணசாலி அற்ற ஸ்திரீயாக காணப்படக்கூடாது. எத்தனை பேர் புரிகிறது? நம் குணசாலியான ஸ்திரீ வீடை கட்டக்கூடிய ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் பெண்களுக்கு ஆண்களுக்கு வேலை இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு ஜீவன் பூமியில யார் மூலியமா தான் பறக்குது? ஆணோ பெண்ணோ? யார் மூலியமா தான் பறக்குது? ஒரு பெண் மூலியமாயும் பறக்குது. அப்ப அந்த ஜீவனை கரெக்டா வளர்க்கக்கூடிய பொறுப்பையும் கர்த்தர் யார் கையில கொடுக்கிறார்? புரியுதா? ஒரு பெண் மூலியமா தான் ஆணோ பெண்ணோ அந்த பூமிக்குள்ள வர முடியும். அதே பெண்ணை வைத்துதான் அந்த ஆணையும் பெண்ணையும் கட்டக்கூடிய பொறுப்பை கர்த்தர் கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ என்றால் நிறைவான ஸ்திரீ, நற்குணம் உள்ள ஸ்திரீ. எல்லா குணமும் அந்த ஸ்திரீக்குள்ள காணப்படுகிறது. நான் ஜெபிக்கிறேன், நான் அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய வாஞ்சை என்ன இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய சபையில இருக்க எல்லா பெண்களும் குணசாலியான ஒரு பெண்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த செய்தி பெண்களுக்கு தானே, ஆண்கள் எல்லாம் நல்லா காதை மூட்டி நம்மால் கிடையாதுப்பா அப்படின்னு இருக்காதீங்க. திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைங்க, நீ எப்படிப்பட்ட பெண்ணை நீ தேர்ந்தெடுக்கணும்? வாழ்க்கையில குணசாலியான பெண்ணை தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப குணசாலியான பெண் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்.
திருமணமான ஆண்கள் நீங்க என்ன பண்ணணும்? இந்த குணசாலியான பண்பு உங்க மனைவிக்குள்ள இல்லைன்னா வரணும் என்று ஜெபிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். பெண்கள் நீங்க என்ன பண்ணணும்? திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைங்க இந்த குணத்தெல்லாம் உங்களுக்குள்ள இப்பயே வளர்த்துக்கணும். நான் இந்த குணசாலியாக பெண்ணாக மாறிதான் நான் எதுக்குள்ள போவேன்? ஏன் வீட்டுக்குள்ள முதலாவது காணப்படுவேன்? நான் திருமணம் ஆகி போற வீட்லயும் ஒரு குணசாலியான பெண்ணா இருப்பேன். திருமணமான பெண்கள் நீங்க என்ன பண்ணணும்? இந்த குணங்கள் எல்லாம் இல்லைன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த குணத்தை எனக்குள்ள கொடுங்க, இந்த குணசாலியான ஒரு குணத்தை எனக்குள்ள கொடுங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னவென்றால், நம் குடும்பத்தில் பெண்கள் குணசாலிகளாக காணப்படும் போது அவள் விலை மதிப்பற்றவளாக மாறுகிறாள். அல்லேலூயா. உங்க வேல்யூ எப்ப தெரியுமா? நீ குணசாலியான ஸ்திரீயாய் காணப்பட்டா நீங்கள் குடும்பத்துல விலை மதிப்பற்றவளாய் மாறுவீங்க. நீங்க உங்களை போய் எனக்கு வேல்யூ கொடுங்க, என் பேச்சை கேளுங்க, என் சத்தத்தை கேளுங்க, எனக்கு ஒரு மரியாதை கொடுங்க, என்னை வீட்டுல ஒரு நபரா இருக்கிற மாதிரி நடத்துங்கன்னு சொல்லணும் தேவையே கிடையாது. நீங்க குணசாலியான ஸ்திரீயாய் காணப்பட்டா உங்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்? அதான் வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும், தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டவளாய் காணப்படுவார். அல்லேலூயா. அடுத்த கேள்வி, எப்படி குணசாலியான ஸ்திரீயாக மாறுகிறது? பின்வருகிற 9 குணங்கள் பெண்களுக்குள் காணப்படும் போது நம் குடும்பத்தில் பெண்கள் குணசாலியாக காணப்பட்டு அவள் மதிப்பு விலை மதிப்பற்றதாய் மாற முடியும். ஒரு 9 குணங்கள் உங்களுக்குள் காணப்படணும். இந்த 9 குணங்கள் உங்களுக்குள் காணப்பட்டதான் நீ எப்படிப்பட்டவளாய் மாறுவீங்க? குணசாலியான ஸ்திரீயாக மாற முடியும். உங்கள் மதிப்பு எப்படிப்பட்ட மதிப்பாய் மாறும்? விலையேறப்பட்ட மதிப்பாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் குணசாலியான ஸ்திரீயாய் மாறணும்ன்ற ஆசை இருக்கு? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த குணங்கள் 9 குணங்கள். முதல் குணம் என்ன தெரியுமா? தீமையை அல்ல நன்மையை செய்கிறவள். குணசாலியான ஸ்திரீ வீட்டுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, தீமையை கொண்டு வர மாட்டா. எதை கொண்டு வருவாங்களாம்? நன்மையை செய்கிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. வாசிப்போம் நீதிமொழிகள் 12ஆம் வசனம் 31-12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல, தன் கணவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஹல்லேலூயா. முதல் குணாதிசயம் என்ன அப்படி பாருங்க. கணவனுக்கு எதை கொண்டு வருகிற ஸ்திரீ? எதை கொண்டு வர ஸ்திரீ? நன்மையை கொண்டு வருகிற ஸ்திரீ. துக்கத்தை அல்ல, வேதனை அல்ல, கசப்பு அல்ல, மன உளைச்சலை கொண்டு வர ஸ்திரீ கிடையாது. எதை கொண்டு வருகிற ஸ்திரீ? நன்மையை கொண்டு வர ஸ்திரீ. எத்தனை? அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படின்னா என்ன? அவ இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவட்ட இருந்து என்ன மாத்திரம் தான் வரும்? நன்மையை மாத்திரம் வரும். நீ எத்தனை பேர் ஆண்டவர் கரத்துல கேக்குறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்துல என் மூலமாய் நன்மை மாத்திரம் உள்ள வரணும். தீமையான பழக்கமோ தீமையான குணாதிசயமோ என் மூலியமா என் கணவன் வருத்தப்படக்கூடாது. என் மூலியமா என் கணவன் மன நோகடிச்சிடக்கூடாது. என் கணவனை நான் துக்கப்படுத்துற மாதிரி, என் கணவனை நெருக்கிற மாதிரி உள்ள வார்த்தைகள் பேச்சுகள் என்ன வரக்கூடாது? எனக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீட் வந்து என்ன மாத்திரம் தான் வெளியே வருதா? நன்மை மாத்திரம் தான். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவள் நன்மையை மாத்திரம் தருகிறாள். அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நன்மையை மாத்திரம் செய்கிறாள்ன்றது இங்கிலீஷ்ல வந்து பிரிங்ன்ற வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? அவ என்ன கொண்டு வருகிறாள்? நன்மையை கொண்டு வருகிறார். உண்மையான அர்த்தம் என்னன்னா பிளண்டர். பிளண்டர்னா என்னன்னா, இப்ப ஒரு யுத்தம் நடக்குது. அந்த காலத்துல யுத்தம் நடக்கும் போது இப்ப ஒரு நபர் வந்து இன்னொருவரை வந்து வென்றுட்டாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஆஸ்திகள் சொத்துகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு வருவாங்க? அப்படியே என்ன பண்ணிட்டு வருவாங்க? அள்ளி கொண்டு வந்துருவாங்க அவங்க வீட்டுக்கு. அப்ப வசனம் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த பாருங்க. அவ எந்த நன்மையை சுரண்டி கொண்டு வருகிறவளா இருக்கிறார். எப்படிப்பட்டது? பிசாசோடு யுத்தம் பண்ணி, வாழ்க்கையில இருக்க போராட்டங்கள், குடும்பத்துல வருகிற போராட்டங்கள் எல்லாம் இவ என்ன பண்ணுகிறா? தான் முன்ன நின்று யுத்தம் பண்ணி வீட்டுக்கு எதை கொண்டு வருகிறா? நன்மையை கொண்டு வருகிறா. அதான் ஆவிக்குரிய மீனிங். வீட்டுல போராட்டங்கள், பிரச்சனைகள், கணவன் சரியில்லை, மனைவி பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னா இந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுகிறாளா? முன்னின்று போராடி, கர்த்தருடைய சமூகத்துல போராடி, குடும்பத்துக்காக முன்னின்று போராடி, பிரச்சனையில எல்லாம் தோற்கடித்து, பிசாசை தோற்கடித்து எதை கொண்டு வருகிறார்? நன்மையை மாத்திரம் கணவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். சரிங்களா? ஆதாம் தனிமையா இருக்கிறான். அப்ப அது வரைக்கும் அவனுடைய பழக்க வழக்கம் யார் கூட இருந்துச்சு? மிருகங்கள் கூட இருந்துச்சு. அப்ப இன்னொன்னு தனிமை போகல. அப்ப ஒரு பெண்ணை ஏவாளை கொண்டு வந்தோன்னு உடனே அவன் பாட ஆரம்பிக்கிறான். என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். சொல்ல போனா என்ன? ஆண்கள் புருஷன் யார் மேல இசைந்துதான் இருப்பா? எப்பவுமே மனைவி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அது வந்து காட்ஸ் நேச்சர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனைவி மேல ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும். ஆனா பெண்கள் அதை பயன்படுத்த கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா?
புருஷனுக்கு மனைவி மேல ஒரு சாஃப்ட் நேச்சர் எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் படைச்ச, இயற்கையில படைத்த போது அப்படிதான் இருக்கான். ஆதாம் ஏவாளை பார்த்தோன்னு ஓடி வந்துட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப கணவன் யார் மேல இசைந்துதான் இருப்பா எப்பவுமே. என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் இருந்தாலும் மனைவிட்ட எப்படிதான் இருப்பாப்ல, விட்டு கொடுக்க மாட்டாரு. மனைவி இல்லாம அவரால் வாழ முடியாது, அப்படிதான் இருக்கும். ஆனா மனைவிகள் அதை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அத உங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி அதை தீமைக்கு என்று நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் உடனே அழுது காரியத்தை சாதிக்கிறது. மாமியார் வீட்டுல இல்லைன்னா மாமனார் வீட்டுல அந்த குணங்கள் எல்லாம் குணசாலியான ஒரு குணங்கள் கிடையாது. உடனே அழுகிறது, மூக்கால அழுகிறது. அண்ணன் க்ளோஸா இருக்காரு, அண்ணன் போய் அப்படியே வந்து துக்கமா இருக்கிற மாதிரி, கவலையா இருக்கிற மாதிரி, கஷ்டமா இருக்கிற மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுகிறது அவ எதை கொண்டு வருவாளாம், நன்மையை மாத்திரம் கொண்டு வருவளா இருக்கிறாள். எதை கொண்டு வர மாட்டா, தீமையை கொண்டு வருகிறவள் கிடையாது. வசனம் உங்களுக்கு புரியுதா? இதான் குணசாலியான ஸ்திரீயுடைய முதல் பழக்க வழக்கம். நான் ஒரு நாள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மனைவி தன் கணவர்கிட்ட, நல்லா கவனிங்க, கணவனை பழி வாங்கணுன்றதுக்காக 3 வருஷமா 4 வருஷமா மறந்து போச்சு எனக்கு. கணவனோடு கூட இருந்து இப்ப டிவோர்ஸ் வாங்கினா, கணவன் நல்லா வந்து செட்டில் ஆன கணவர் போல. அப்ப இந்த அது என்னது சொல்லுவாங்களே, ஜீவா வம்சமா, ஜீவநாசமா, சரி அந்த ஷேர் வாங்குவாங்கல்ல, டிவோர்ஸ் ஆயிட்டா ஷேர் வாங்க, அது வாங்குறதுக்காக இந்த அம்மா வந்து 3 வருஷம் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இப்ப டிவோர்ஸ் போனா இவர் உண்மையாவே உங்களை அபியூஸ் பண்ணாரா, இவர் நல்ல கணவர், ஆனா எப்படியாச்சும் இவரை பழி வாங்கணுன்றதுக்காக எப்படி பாருங்க இருந்து அவ கூடயே இருந்து என்ன பண்ணுறா பாருங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோன்னு எங்க போய் கோர்ட்ல இது பண்றா, கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணி டிவோர்ஸ் வாங்கி கணவனுடைய ஷேரை வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், கணவருக்கு நன்மையை செய்கிறவளாக இருக்கணும், தீமையை செய்கிறவளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜான் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்கிற கன்னியாகுமரியில சேர்ந்த ஒரு வாலிபன் ஒரு எஸ்ஐயாக, டைரக்டாக ஒரு போலீஸ் எஸ்ஐயாக வாலிப வயசுல வந்து விட்டார். கொஞ்ச நாள்ல வந்து உளவுத்துறையில வந்து அவருக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு லைஃப் செட்டில். சென்னையில டிஜிபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஒரு நாள் வேலைக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறார். கிளம்பும் போது என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து நான் அயன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ரூம்குள்ள போய் அடைச்சார். ரொம்ப நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, டைம் ஆகு, வரல. அப்ப கதவை தட்டி பார்த்தா, திறந்து பார்த்தா அவர் என்ன பண்ணார், தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஷாக். அப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் உண்மைகள் வெளியே வருது. அவருடைய மனைவி எப்படிப்பட்ட மனைவி, கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து இவன் மேல வந்து சந்தேகம் கொண்ட ஒரு மனைவி. உனக்கு வந்து தேவையில்லாத வேற தொடர்பு இருக்கு. அப்புறம் அவங்க பெற்றோர்களை வந்து அபியூஸ், கெட்ட வார்த்தையாய் பேசி இந்த வரைகளை கேட்க அவர் புண்பட்டு இருக்கார். அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப அவமானப்படுத்தி கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன இருந்துச்சு, ஒரு ஃபாதர்ஸ் டே, தகப்பனார் தினத்துல அவங்களுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க, ட்வின்ஸ். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்களை விளையாண்டு முத்தமிட்டு இருக்கார். இந்த முத்தமிடுறத தப்பா நினைச்சு பிள்ளைகளை வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. இதனால ரொம்ப மனம் உடைந்துட்டார். உடைந்து 12 பக்கம் சூசைட் நோட்ஸ் எழுதி கடைசியா அவர் சொல்றார், பெண்களை பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் முத்தம் அது காமத்தை சேர்ந்தது அல்ல. அவர் எழுதின நோட்ஸ் எழுதி தூக்கிட்டு இறந்திருக்கிறார். நியூஸ்ல பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிறிஸ்டியன் குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். அப்ப பாருங்க, குணசாலியான ஸ்திரீ கணவனுக்கு எதை கொண்டு வர மாட்டாங்க, தீமையை கொண்டு வருகிற நபர் கிடையாது, என்னைக்கு நன்மையை கொண்டு வர நபர். தேவ பிள்ளைகளே, இங்க நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், இன்னைக்கு நம் வீட்டுல கணவருக்கு நன்மை செய்கிறவரா இருக்கும். உங்களால கணவன் வந்து வருத்தப்படுறதோ, காயப்படுறதோ, துக்கப்படுறதோ அப்படி இல்லை. நீங்க சொல்லணும், என் கணவனுக்கு நான் நன்மையை மாத்திரம் கொண்டு வர ஸ்திரீயாக நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த குணம் பாருங்க, குணசாலியான ஸ்திரீயாக மாற வேண்டும் என்றால் 2வது குணம், உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அடுத்த குணம் பாருங்க, குணசாலியான ஸ்திரீக்குடைய 2வது குணம், உற்சாகமாக வேலை செய்கிறவள். வாசிங்க 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். போதும். நீ அடுத்து பாருங்க, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்யறாள். அப்படின்னா என்ன, ஆட்டு மயிரும் சணலை வைத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் தப்பாங்க. நீதிமொழிகள் எல்லாம் வந்து எப்படி சொல்றது, ப்ராவர்ப்ஸ், அதாவது நீ லிட்டரலா எடுத்துக்கூடாது, அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான காரியத்தை என்ன பண்றாங்க, தேடி போய் போஷிக்கிறார்கள். அப்ப பிள்ளைகளுக்கு தேவையான உடையை செய்யறா, கணவனுக்கு தேவையான உடையை எப்படி போய் செய்யறானா, தேடி தேடி போய்.
என்ன பண்றான்? உற்சாகமான வேலையை செய்கிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. புரியுதா சொல்றது? புரியுதா? குடும்ப வேலையை பாரத்தோடு செய்யல. ஐயோ காலையில இருந்து சமைக்கணுமா, அவருக்கு அதை கட்டி கொடுக்கணுமா, பிள்ளைகளுக்கு இதை கட்டி கொடுக்கணுமா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணுமா, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மாத்தணுமா, பிள்ளைகளை குளிப்பாட்டணுமா, பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணுமா. இது அவள் கடினம் கிடையாதான். அவள் எப்படியா? அவள் தேடி போய் உற்சாகத்தோடு செய்கிறாள். சொல்ல போனா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு தெரியும் இந்த குடும்பத்தை போஷிக்கிறது அது என் மேல் விழுந்த ஒரு பொறுப்பு. I should care for my husband. I should care for my children. என் பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்ணணும்? அக்கறை செலுத்தணும். என் கணவர் மேல நான் அக்கறை செலுத்தணும். என் வீட்டுல இருக்கவங்க நபர்கள் மேல அக்கறை செலுத்தணும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கிலீஷ்ல seek and diligently work. அவன் என்ன பண்றான்? தேடி தேடி வீட்டுல எந்தெந்த ஏரியால கேர் தேவையோ அந்தந்த ஏரியாவுக்கு தேடி போய் வேலை செய்கிறவளா இருக்கிறாளா. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ. ஒரு உற்சாகம் இருக்கணும். வீட்டு வேலைகளை செய்யறதுல உற்சாகம் இருக்கணும். கணவனுக்கு ஆயத்தங்களை செய்யறதுல உற்சாகம் இருக்கணும். உணவை ஆயத்தப்படுத்தி கொடுக்க உற்சாகம் இருக்கணும். ஒரு எப்படி இருக்கணும்? ஒரு உற்சாகத்தின் ஆவி இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்களேன். அது எதோட ஒப்பிடுறாரு பாருங்களேன். அவள் வியாபார கப்பலை போல தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். வியாபார கப்பல் என்ன பண்ணும்? ஒப்பிடுறாரு பாருங்க. டு அண்ட் ஃப்ரோ. பொருட்களை போய் இறக்கும், பொருட்களை போய் கொண்டு வரும், நிக்கவே நிக்காது. அப்படின்னா என்னன்னா, she is working consistently for the family. அவள் விடாமல் ஒரு நாள் கிடையாது. ஒரு நாள் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு அடுத்த நாள் குப்பையா வைக்கிறது கிடையாது. ஒரு நாள் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் சாப்பாடு குடிக்க முடியாது. she working consistently. தொடர்ச்சியாக என்ன பண்ணுகிறாளாம்? குடும்பத்துக்காக அக்கறை செலுத்திக் கொண்டே இருக்கிறாளாம். அது எப்படிப்பட்ட அக்கறை பாருங்களேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போல பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்கு ஆகாரத்தை கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் படி எழுக்கிறாள். என்ன பண்றாராம்? இருட்டோடு அப்படின்னா என்ன? எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடறான். அவன் 10 மணி 11 மணிக்கு தூங்குறது கிடையாது. எப்படி? காலையிலே எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து, அதாவது அந்த நாளுக்குரிய ஆயத்தத்தை, இந்த நாள் என் குடும்பத்துல என்ன பொறுப்போ அந்த பொறுப்பை நான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றி விடணும். இந்த நாள் என் கணவனுக்கு என்ன கேர் கொடுக்கணுமோ அதை நான் செஞ்சிடணும். மனைவிக்கு என்ன கேர், பிள்ளைகளுக்கு என்ன கேர் கொடுக்கணும் செஞ்சிடணும். அது மாத்திரம் இல்ல, எக்ஸ்ட்ரீம் அடுத்து பாருங்களேன். தன் குடும்பத்தை மட்டும் நேசிக்கல, எதையும் என்ன பண்றாராம்? வேலைக்காரிகளுக்கும் என்ன பண்றாராம்? படி அளக்கிறார். அந்த காலத்துல எல்லார் வீட்லயுமே அடிமைகள் வைத்திருந்தார்கள். தெரியும், அடிமைகள் ஸ்லேவ்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க மேலே என்ன பாராட்டு காட்டுகிறவளா இருக்கா? இரக்கம் காட்டுகிற, அவங்களுக்குரிய ஷேரே என்ன பண்ணுகிறா? எடுத்து வைக்கிறவளாக இருக்கிறாள். ஒரு வீட்டு வேலை மாத்திரம் கிடையாது. அடுத்து பாருங்க, குடும்பத்துக்காக அவர் உழைக்கவும் ஆரம்பிக்கிறார். பாருங்களேன் 16 வசனம் பாருங்க. ஒரு வயலை விசாரித்து வாங்கி தன் கைகளின் சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். 18 வசனம் பாருங்க. அடுத்து தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். அவ என்னவும் பண்றாளா? அடுத்து பாருங்க. இதெல்லாம் சாலமோன் காலத்துல எழுதின நீதிமொழிகள். அப்பயே பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க? வீட்டையும் கவனிச்சிருக்கிறாங்க, வியாபாரமும் பண்ணிருக்கிறாங்க. வீட்டை கவனிச்சுட்டு வேலைக்கு போலன்னு சொல்லல, இல்ல வேலைக்கு போயிட்டு வீட்டை கவனிக்க மாட்டேன்னு சொல்லல. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கா பாருங்க. இதுதான் குணசாலியான ஸ்திரீ. இன்னைக்கு பெண்கள் காலைல வேலை முடிச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வச்சு வீட்டிலே வேலை இருக்குன்னா பண்ணுங்க. படிச்சிருக்கீங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பண்ணுங்க. கால் சென்டர் ஒர்க் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து கால்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் வீட்டுல உட்கார்ந்த மாதிரி. எவ்வளவு கால் சென்டர் வேலைகள் இருக்கு. நீங்க வெளியே போன அவசியம் கிடையாது. உங்க கையில ஒரு போன் இருந்தா போதும். தையல் தெரியாதா? ஒரு தையலை கத்துக்கொண்டு தைக்கலாம். நீங்க கை வர்ணம் தெரியுமா? கை வர்ணங்கள் செஞ்சு ஆன்லைன்ல நீங்க சேல் பண்ணலாம். அவ குணசாலியான ஸ்திரீ. எப்படிப்பட்ட ஸ்திரீ பாருங்க. வீட்டை மட்டும் பார்க்கிற ஸ்திரீ கிடையாது, வீட்டுக்காக என்ன பண்றா? சம்பாதிக்கிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறார். அதான் குணசாலியான ஒரு ஸ்திரீ. சொல்றவங்க புரியுதா? ஒரு உற்சாகத்தோடு வேலை பாருங்க. சோம்பலை நாவி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. வாசி 27 வசனம் பாருங்களேன். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், பாருங்க என்ன அப்பத்தை சாப்பிடுறது கிடையாது, சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாளாம். she is very conscious. குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவ? வீட்டு காரியம் எப்படி நடக்குது, எல்லா ஏரியால சரியா இருக்குதா, கவனமா இருக்கா. என்ன அப்பத்தை சாப்பிட கிடையாது, சோம்பலின் அப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கி தூங்கி எந்திரிச்சு சாப்பிடுற அப்பம் கிடையாது. எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, எங்க அம்மா வீட்டுல நான் ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியும் உங்களுக்கு.
பேரண்ட்ஸ் அப்படியும் வளர்க்காதீங்க பிள்ளைகளை. நீங்க பிள்ளைகளுக்கு தப்பான பாதையை கத்துக் கொடுக்குறீங்க. பிள்ளைகளை பாத்திரம் வளர்க்க வைங்க, சமைக்க வைங்க, சமையலை கத்துக் கொடுங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட் சமைக்க தெரியாது. என்னது? சமைக்க தெரியாது. ட்ரெண்ட், இப்ப இருக்க ட்ரெண்ட். அது பெருமையா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெருமையா சொல்றது, எங்க வீட்டுல நான் ஒரு வேலை கூட செஞ்சது இல்லை தெரியுமா? அப்ப அந்த மென்டாலிட்டியில இருக்கும்போது வீட்டு வேலையை செய்யும் போது நான் வீட்டுக்கு வேலைக்காரியான்னு தோணும். சொல்லுங்க, புரியுதா? இப்படிப்பட்ட மென்டாலிட்டியில திருமணமாகி வரும்போது வீட்டுல உள்ள சமைக்கிறது, வீட்டுல துவைக்கிறது, வீடை சுத்தமா வைக்கிறத பண்ணும்போது நான் வீட்டுக்கு என்ன வேலைக்காரியா அப்படின்ற மென்டாலிட்டி தான் வரும். இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், அது உன்னுடைய வீடு. வசனம் சொல்கிறது, என்ன அப்பத்தை புசியாதீங்க, சோம்பலின் அப்பம். எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு அது இருக்கு இது இருக்கு, இதை ஒரு பொருட்டா வைக்காதீங்க. சோம்பலின் அப்பத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாலும் உற்சாகத்தோடு வேலை செய்கிறவள். அல்லேலூயா. குடும்பத்துக்காக உழைக்கிறவ, குடும்பத்தை என்ன பண்றாங்க? கேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக வேலை செய்கிற பெண்ணாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் படித்த படிப்புக்கு என்ன வேலை செய்யணும்? ஒரு 2 மணி நேரம் வேலை கூட செய்யலாமே. வீட்டுல ஒரு சின்ன இடம் இருக்குன்னா முன்னாடி ஒரு பெட்டி கடை போடுங்க. நல்ல மாவாட்டிங்கன்னா மாவாட்டி வீங்க. எவ்வளவு வருமானம் வரும் தெரியுமா? கர்த்தர் உன் பிரியா 31 வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அவள் கையின் பலனை அவளுக்கு கொடுங்கள் வசனம் சொல்கிறது. நீ செய்கிற பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். நீ உற்சாகமாய் எழும்பி ஒரு சின்ன தொழில் பண்ணாலும் வசனம் சொல்றது, அவன் கையின் பலனை அவளுக்கு கொடுங்கள். இன்னைக்கு சோம்பலின் ஆவி இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. இந்த ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்க, சோம்பலின் ஆவி இருக்கவே கூடாது. உற்சாகமான குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? உற்சாகமான ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வரல பாருங்க. இப்பதான் வருது. ரைட். அப்ப குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணும்? உற்சாகத்தோட நீங்க என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். வீட்டு காரியங்களை அக்கறையோடு செய்யுங்க. உங்களால் முடிந்த வருமானம் ஈட்ட நீங்க என்ன பண்ணுங்க? முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து 3வது பாருங்க, குணசாலியான ஸ்திரீ ஞானமாய் சேமிக்கிறாள். என்னவா? அடுத்து அவளுக்குள்ள குணம் என்னது? அடுத்து ஞானமாய் சேமிக்கிறாள். சேமிக்கிறாள். வருகிற பணத்தை என்ன பண்ணுகிற? சேமிக்கிற ஒரு ஸ்திரீ. 16 வசனம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். பாருங்க, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அவ அந்த வயலை எப்படி வாங்குறாளா? தன் கைகளின் சம்பாத்தியத்தினால். தான் உழைச்ச காசை சேர்த்து வச்சு அவ என்ன பண்ணுகிறாளா? குடும்பத்துக்கு என்று ஒரு சொத்தை வாங்குறான். சொல்ல போனா குடும்பத்தோடைய ஆஸ்தியை என்ன பண்றாளா? அவ பெருக பண்ணுகிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. அடுத்து 3வது குணம் என்ன? குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களா? சேமிக்கிற ஒரு ஸ்திரீ. அந்த இடத்துல இன்னும் அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு வயலை விசாரித்து அப்படின்னா என்ன? எடுத்தோம் கவுத்தோம் அவ இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுகிறா. ஊதாரித்தனமா அவ செலவு பண்ணுகிறவள் கிடையாது. வெறும் சாரியா வாங்கினேன், சாரியா வாங்கி குமிக்கிறேன், இல்லைன்னா செப்பலா வாங்கி குமிக்கிறேன், இல்லைன்னா மேக்கப் ஐட்டமா வாங்கி குமிக்கிறேன். அழகா பாருங்களேன், சேமித்த காசை என்ன பண்றா பாருங்க? வயலை விசாரித்து. அப்படின்னா என்ன? இது நன்மை பெறுகிற திட்டமா? இது இந்த வயல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோசித்து என்ன பண்றாளாம்? தெளிவாக என்ன பண்ணுகிறாள்? விசாரித்து வாங்குறவள் தான் யாரு? குணசாலியான ஒரு ஸ்திரீ. சம்பாத்தியத்தை கொண்டு சரியாய் சேமிக்கிற ஒரு குணம் இருக்கணும் பெண்களுக்கு. கர்த்தர் 10,000 வருமானம் கொடுத்தாலும் 10,000 என்ன சேர்த்து வைக்க முடியும்? 500 ரூபாய் சேர்த்து வச்சு பழகுங்க, 100 ரூபாய் சேர்த்து வச்சு பழகுங்க. பிள்ளைங்க கையில அப்பா அம்மா உங்க கையில பாக்கெட் மணி கொடுக்கிறாரா? சிறு பிள்ளைகள், சிறு பெண்கள் இப்பொழுதே 1 ரூபாய் 2 ரூபாய் இன்னைக்கு உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சு பழகுங்க. வசனம் சொல்லுது பாருங்க, தன் கைகளினால் சம்பாத்தியத்தை இருந்து எதை வாங்குறா? திராட்சை தோட்டத்தை வாங்க. கணவன் கொண்டு வர பணத்தை என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு ஒரு சொத்தை வாங்கணும், இல்லைன்னா நகையை வாங்கணும், இல்லைன்னா ஒரு இடத்தை வாங்கணும், இல்லைன்னா ஒரு வண்டியை வாகனத்தை வாங்கணும். அவங்கதான் யாரு? குணசாலியான ஒரு ஸ்திரீ. சொல்லுங்க, புரியுதா? ஊதாரித்தனமா அதை வாங்கினேன், ட்ரெஸ்ஸை வாங்கினேன், சாப்பிட்டேன், ஹோட்டலுக்கு போனேன், அந்த ஹோட்டல் போவோம், இந்த ஹோட்டல் போவோம், கறி எடுப்போம், மீன் எடுப்போம் சொல்லி சம்பளம் 1 லட்சம் வந்தாலும் என்ன பண்ணுது? சில நேரத்துக்கு பத்தாது. ஆனா குணசாலியான ஸ்திரீயா இருப்பீங்கன்னா 10,000 வந்தாலும் 1000 ரூபாய் 2000 உங்களை சேர்த்து வைக்க முடியும். அல்லேலூயா. பணங்களை அதான் வசனம் விசாரித்து நிலத்துல போங்க. அப்ப தெரியணும் பணத்தை எது மேல செலவிடணும். அதுதான் குணசாலியான ஒரு ஸ்திரீ. எனக்கு வார்த்தை ரொம்ப பிடிச்சு. அவள் வயலை விசாரித்து வயலை வாங்குறாளாம். சும்மா எடுத்தவங்க கௌத்தவன் போய் வாங்கல. அப்படின்னா என்ன? she is purposefully spending. அவ ரொம்ப கவனமா இருக்கா, எதுல நான் செலவிடணும்னு. அதுதான் குணசாலியான ஒரு ஸ்திரீ.
ஹல்லேலூயா. அப்ப சேமிக்கிற பழக்கம் குணசாலியான ஸ்திரீக்குள் இருக்கணும். அடுத்து வந்து 4வது குணசாலியான ஸ்திரீயுடைய குணம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமாய் இருக்கிறாள். 17வது வசனம் வாசிங்க. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். பாருங்க, அடுத்து இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கா? ஆரோக்கியமா இருக்கா. she is not weak. ஒரு வீக்கான சரீரம் கிடையாது. எப்படிப்பட்ட சரீரம்? ஆரோக்கியம் உள்ள சரீரம். பாருங்க, தன்னை பலத்தினால் இடை கட்டி கொள்கிறாள். எப்படின்னா பலத்தினால் இடை கட்டுறாளாம். ஆரோக்கியத்தால். ஆரோக்கியத்துக்குரிய வழி என்ன? ஆரோக்கியத்துக்குரிய உணவுகள் என்ன? ஆரோக்கியத்துக்குரிய வழிமுறைகள் என்ன? இதெல்லாம் அறிந்து அதை என்ன பண்ணுகிறாளாம்? பலத்தினால் இடை கட்டி கொள்கிறாள். தன் கைகளை பலப்படுத்துகிறாள். என்னது? கைகளை. முன்னாடி வசனம் என்ன பண்ணுகிறான்னு பார்த்தோம். உற்சாகமாய் வேலை செய்யறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது கைகளை. அப்படின்னா என்ன? வீட்டு வேலையை உற்சாகமா செய்யணும்னா எது இருந்தாதான் செய்ய முடியும்? ஆரோக்கியம் இருந்தாதான் செய்ய முடியும். அப்ப பாருங்களேன், அவளுக்கு எவ்வளவு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா குடும்பத்தை நடத்துறதுக்கு. நான் வீட்டு வேலையை செய்யணும், கடினமா உழைக்கிறேன், ஆனா என்ன பண்றது கிடையாது. நம்ம ஆட்கள் சாப்பிடுறது கிடையாது. காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறது, சாப்பிட ஒரு சின்ன வியாதி வந்தாலும் அவ்வளவுதான், ஒரு வாரம் 10 நாள் படுத்துடுறது. இதேவ பிள்ளையே குணசாலியான ஸ்திரீ உடம்பை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்கிற ஸ்திரீ. அவளுக்கு வந்து குறைவான இம்யூனிட்டி பவர் கிடையாது. அவருடைய சத்து குறைபாடு கிடையாது. இன்னைக்கு பெண்கள் உடம்ப வந்து எப்படி வச்சுக்கணும்? ஆரோக்கியமா வச்சுக்கணும். சும்மா ஒரு சின்ன வியாதி வந்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது? உடம்பு பொழுக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது? படுத்துடக்கூடாது போய். குணசாலியான ஸ்ரீ எப்படிப்பட்ட ஸ்ரீ? உடம்பை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள. உடம்பை பாதுகாக்கணும், நல்ல உணவுகள் எடுக்கணும், நல்ல ஆரோக்கியமான நடைப்பயிற்சிகள், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், எடையை குறைக்கக்கூடிய காரியங்களை பண்ணணும். எப்படிப்பட்ட ஸ்திரீ பாருங்க, தன் பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை என்ன பண்ணுகிறா? வேலை செய்யறது. என் குடும்பத்தை இன்னும் தாங்கணும், என் குடும்பத்தை இன்னும் அக்கறைப்படுத்தணும். நான் படுத்துட்டா என் குடும்பத்தை யார் அக்கறை செலுத்துவா? அந்த ஒரு அக்கறை இருக்கணும். இப்ப நான் வீட்டுல படுத்துட்டேன் அப்படின்னா என் குடும்பத்தை யார், என் கணவனுக்கு யாரை நடத்துவா, என் பிள்ளைகளை எப்படி நான் நடத்துறது? அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அதான் குணசாலியான ஸ்திரீ. வியாதி இருக்கா? இருந்து போட்டோம், நான் கண்டுக்கவே மாட்டேன். குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? ஆரோக்கியம் உள்ள ஸ்திரீ. ஆரோக்கியம். வியாதி வந்துருச்சா, வியாதியை போக்குறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது, அந்த முயற்சிகள் எடுக்கணும். அதான் குணசாலியான ஸ்திரீ. வியாதி யாருக்கு வரதுன்னு சொல்ல முடியாது. யாருக்குனாலும் எப்பனாலும் என்னென்ன நடக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை எல்லாத்திலையும் பாதுகாப்பார். அதே சமயம் வசனம் சொல்லுகிறது, அவள் பலப்படுத்துகிறாள் தன் கைகளை. ஒரு பலப்படுத்துகிற இருதயம் இருக்கணும். உடம்புல சத்து இல்லையா, அதுக்குரிய காரியங்கள் எடுங்க. உணவுகளை ஒழுங்கா சாப்பிடுங்க. உணவை தவிர்க்காதீங்க. வேலைன்ட்டு உணவை தவிர்க்காதீங்க. சில பேர் எப்பொழுதுமே பட்டினியாவே இருக்குது. அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம். நீ குணசாலியான ஸ்திரீயாக வீட்டுக்குள்ள காணப்பட முடியாது. இந்த குணங்கள் இல்லைன்னா யாரும் உங்களை குணசாலியா பார்க்க மாட்டா. யாரு பார்க்க மாட்டா? வீட்டில் உள்ள கணவர், வீட்டில் உள்ள மனைவி, வீட்டில் உள்ள பிள்ளைங்க உங்களை எப்படி பார்க்க முடியாது? நீ குணசாலி என்று சொல்ல முடியாது. வெளியே இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது உங்க வீட்டை பத்தி பேசுது. வீட்டில ஒரு சமாதானம் நல்லா இருக்கும்னா உங்களுடைய பொறுப்பு, பெண்ணுடைய பொறுப்பு குணசாலியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பெண் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்க வேண்டும். 25வது வசனம் பாருங்க. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி ஆங்கில தலக்க she is clothed with strength. எதால அவ மூடப்பட்டிருக்கலாம்? பலத்தினால. தமிழ்ல இப்படி இருக்கு, அவளுடைய உடை அலங்காரமும். அதான் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து லிட்டரலா எடுக்கக்கூடாது, உடைய அர்த்தங்கள் இருக்குது. அப்ப இங்கிலீஷ்ல she is clothed with strength. அவ எப்படி தரிக்கப்பட்ட நபரா இருக்கிறா? ஆரோக்கியம் உள்ள நபர், பலன் உள்ள நபர். வருங்காலத்தை பற்றி அவளுக்கு கவலை கிடையாது. என்ன பண்ணுகிறா? மகிழுகிறா. வருங்காலத்தை என் உடம்பு எப்படி இருக்குமோ, நடப்பேனோ, காலு முடங்குமோ, படுத்துருவேனோ. நீங்க உடம்பை ஆரோக்கியமாய் சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாய் வைத்துக்கிட்டீங்கன்னா வருங்காலத்தை கொடுத்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு இருக்கும், பயம் இருக்காது. குணசாலியான ஸ்திரீயுடைய அடுத்த 4வது குணம் என்னது? ஆரோக்கியமாய் இருக்கிறாள். அடுத்து பாருங்க 5வது குணம். குணசாலியான ஸ்திரீயுடைய 5வது குணம், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறாள். 20வது வசனம் வாசிங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். திரும்ப வாசிமா. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். வார்த்தையை கவனிங்களேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவ எப்படி இருக்கிறாளாம்? தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை. அப்படின்னா என்ன?
ஏழை எளியவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறா, உதவி செய்கிறவளா இருக்கிறாள். அப்படின்னா என்ன, அவ உழைக்கிறது வந்து குடும்பத்துக்கு மாத்திரம் கிடையாது, அவர் உழைக்கிறது யாருக்கு சேர்த்து உழைக்கிறா பாருங்க, ஏழை எளியவர்களுக்கும், என்னை சுத்தி உள்ள தேவை உள்ள மக்களுக்கும் இறங்குற குணம் அவளுக்குள்ள இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு குணசாலியான ஸ்திரீ. வீட்டுல பக்கத்துல முடியாதவங்க இருக்கிறாங்களா, ஒரு பக்கத்துல சாப்பிடாம இருக்கிறாங்களா, இல்லைன்னா உடை இல்லாம இருக்காங்களா, படிக்காம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் இறங்குங்க. வெறும் பண உதவி மட்டும் கிடையாது, நேரம். அப்பா அம்மா இல்லாம கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்குதா, கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க, நல்ல இடங்கள்ல படிக்க வைங்க, சேர்த்து விடுங்க, நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வந்து இறங்குறது அர்த்தம். வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது. கேரிங் ஃபார் அதர்ஸ். கேர், அக்கறைன்றது வந்து வெறும் பணம் காசு கிடையாது. உன் நேரத்தை கொடுக்கிறது, உங்க உழைப்பை கொடுக்கிறது, சமைச்சு கொடுங்க. இதெல்லாம் என்னது, ஏழைகளுக்கு இறங்குற ஒரு குணம் ஒரு குணசாலியான ஸ்திரீக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு இருக்கணும், சபை மக்களுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகளுக்குள்ள இந்த பழக்கம் வரணும். ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களை நீங்க கிராஸ் பண்ணி போறீங்கன்னா, அடுத்து உங்க பிள்ளை வளர்ந்து வந்து என்னதான் பண்ணும், அவனும் கிராஸ் பண்ணி தான் போவான். ஆனா அதே இது அந்த பிள்ளைக்கு இறங்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, உங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே அவங்களுக்கு தான்ட்டு இருந்து எடுத்து கொடுக்கிற பழக்கம் அதுக்குள்ள வரும். குணசாலியான ஸ்திரீ, ஏழைக்கு இறங்குற ஒரு ஸ்திரீ. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து, அப்படின்னா என்ன, அரவணைக்கிற ஒரு ஸ்திரீ. அரவணைக்கிற ஒரு ஸ்திரீ, வீடு வாசல் இல்லாதவனை அரவணைக்கிற ஸ்திரீ. துக்கத்துல இருக்க கணவன் பிரச்சனையோடு, வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னா அவளை போய் அரவணைக்கிற ஒரு ஸ்திரீ. பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசுறதும், கணவனுக்கு இப்படி சொல்லிட்டாரா அப்படி சொல்லிட்டாரா, அது கிடையாது. கணவர் மாறுவாரு, நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கா, இது மாறும். குடும்ப கதையை கேட்கிற ஸ்திரீ கிடையாது. குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு ஒரு ஸ்திரீ தான் குணசாலியான ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு நமக்கு என்ன 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 ஒரு ஆசை, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் குணசாலியான ஸ்திரீக்குள் காணப்படவே கூடாது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்குள் எங்கேயுமே, சபைக்குள்ளேயும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, குடும்ப நபர்கள்ட்டும் சரி, நீங்க ஒருத்தவங்க பிரச்சனையை பத்தி உங்க காதுக்கு வருதுன்னா ஒரே ஒரு காரணம், அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு ஒரு காதுக்கு வந்தா உங்களால ஒரு தீர்வு உண்டாகணும். இல்லைன்னா நீங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க காது கொடுத்து கேட்கணும், இல்லைன்னா கேட்காதீங்க. அது வேதம் என்னன்னு சொல்கிறது, காசிப்னு சொல்கிறது. பவுல் அதை வன்மையாய் கண்டிக்கிறார். சபைக்குள்ள அந்த அந்த பிரச்சனை இருந்துச்சு. சபைக்குள்ள வந்து அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை. ஒரு ரெண்டு போன மாசம் செய்திகளை பார்த்தோம்ல, இளம் விதவைகள் என்ன பண்றாங்களாம், வீடு வீடா போய் என்ன பண்றாங்க, குடும்ப காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுற மத்தம் கிடையாது, குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆலோசனை கொடுக்காம உடைத்து கொண்டிருக்கார்கள். பவுல் சொல்கிறார்ல, நீங்க ரொம்ப கவனமா இருங்க பெண்கள். 300 பெண் 2 பெண் சேர்ந்து பேசுறீங்கன்னா என்ன பேசுறீங்க ரொம்ப முக்கியம். இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசுறீங்கன்னா ஒண்ணு ஜெபிக்க இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா நீ காணப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவா, சிறுமைப்பட்டவளுக்கு உதவி செய், தன் கரங்களை நீட்டுகிற ஒரு ஸ்திரீ. கரங்களை நீட்டுகிற ஒரு ஸ்திரீ, அரவணைக்கிற ஒரு ஸ்திரீ, ஏழைகளுக்கு இறங்குற ஒரு ஸ்திரீ ஆக காணப்படணும். அல்லேலூயா. இதான் குணசாலியான ஸ்திரீயுடைய அனுபவம். அடுத்து பாருங்க, 6வது குணம் பாருங்க. குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாருக்கு மன வலிமையை தருகிறாள். அடுத்து இந்த குணசாலியான ஸ்திரீயுடைய அடுத்த சுவாபம் பாருங்க, தன் வீட்டாருக்கு என்ன தருகிறாளாம், மன வலிமை, எமோஷனல் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுகிறாளாம், அவள் கொடுக்கிறாளாம். பாருங்க, வாசிங்க 21வது வசனம். தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அப்படின்னா என்னன்னா, அந்த குளிர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, வீட்டாரு பாருங்களேன், குளிர் வர்றதுக்கு முன்பாகவே அவ என்ன பண்ணுகிறாராம், ஆனா முன்னாடி பார்த்தோம்ல உடையெல்லாம் தைக்கிறான்ட்டு. எப்படிப்பட்ட உடை, 2 லேயர் உடையை தச்சு வச்சுட்டாலாம், ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாலாம். குளிர் வந்து அவங்களை பாதிக்க விடாதபடி, குளிருக்குள் அவங்க கடந்து போறதுக்கு முன்பாகவே அவளை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, குணசாலியான ஸ்திரீ பிள்ளைகளுக்கும் சரி, கணவருக்கும் சரி, அவங்க லைஃப்ல வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை எதிர்கொண்டு போகக்கூடிய மன வலிமையை தருகிற ஸ்திரீயா இருக்கிறார். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வருதா, முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வச்சிருவா. அவங்க லைஃப்ல பிரச்சனை வரும், நீ கவலைப்படாத, கர்த்தரோடு இருக்கிறா, நான் உனக்கு கூட ஜெபிக்கிறேன், நல்ல என்கரேஜிங்கான வார்த்தைகளை சொல்லி அவங்களை என்ன பண்ணுகிறா, அந்த பிரச்சனை ஊடாக நடந்து சொல்லக்கூடிய பலனை அவள் தருகிறவளா இருக்கிறார். மன வலிமையை கொடுக்கிறா. மன வலிமையை எடுக்கிற ஸ்திரீ கிடையாது. எப்படிப்பட்ட ஸ்திரீ, மன வலிமையை தருகிற ஸ்திரீ. இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது இங்கிலீஷ்ல, when snow comes, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், when snow comes she doesn't bother, she doesn't fear. அவளுக்கு பயம் இல்லையா,
பனி வரும்போது பனி என் பிள்ளை என் குடும்பத்தை பனி ரொம்ப தாக்கிடுமேன்னு பயம் கிடையாது. ஏன் அவ தைரியமா இருக்காரு? ஏன்னா அது ஏத்த உடைய நான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன். அப்ப பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களாக நீங்க இருக்கணும். வீட்டுல கணவனுக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதான் பாருங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பு பாத்தீங்களா? பெண்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. இதுதான் குணசாலியான ஸ்திரீ. வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க அப்படி போனதுனாலதான் வேலையில இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சரியாயிடும், கடந்து வந்துடும். ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னா வெளியே வந்துடலாம். நீங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது, விசுவாசத்தில் ஆயத்தப்படுத்தி வைக்கிறது, தைரியத்தில் ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. ஒரு நல்ல வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தையே கிடையாது. எது பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி 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 என்ன பண்ணுகிறது? அவளை என்கரேஜ் பண்றது. அதுதான் குணசாலியான ஸ்திரீ. தன் குடும்பத்தை எல்லா விதமான போராட்டத்துக்கும், எல்லா விதமான இருளுக்கும், எல்லா விதமான வெயிலுக்கும், எல்லா விதமான புயலுக்கும் ஆயத்தப்படுத்தி வச்சிடறாளாம். அதுதான் குணசாலியான ஸ்திரீ. அதான் குணம். சொல்ற எத்தனை பேர் இங்க புரியுது? நான் சொல்றதெல்லாம் புரியுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி வைக்க, எதையும் சந்திக்க ஆயத்தப்படுத்தி வைக்க. கூட நான் இருக்கிறேங்க, நீங்க போங்க, இந்த நிலைமையில நான் உங்க கூட இருக்கிறேன், இதை நீங்க கடந்து போயிடலாம் சொல்லணும். அதுதான் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. இந்த ஊழியம் ஆரம்பித்தப்பெல்லாம் எனக்கு நிறைய டைம் ரொம்ப நிறைய யோசித்து இருக்கிறேன். என்னடா கஷ்டமா இருக்கு, சாம விட்டுறலாமா? மனைவி கூட இருந்துதான் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க. தைரியமான வார்த்தைகளை சொன்னதுனால இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க ஆரம்ப ஊழியத்துல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். நிறைய நாட்கள் நான் யோசிச்சிருக்கிறேன், பேசாம விட்டுருவோமா, இவ்வளவு கடினமா இருக்கு, ஒரு ஆத்துமாக்களை கூட உள்ள பார்க்க முடியலையே, ஏன் நம்ம இவ்வளவு பிரயாசப்படணும் எல்லாம் யோசிச்சிருக்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் கூட இருந்ததுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? கணவனோடு மனைவியோடு அவங்க இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களோடு என்ன பண்ண ஊன்றி நிக்க, வேறொன்று நிக்கிற ஸ்திரீயாக இருக்கணும். வெளி மனைவிமார்ல மட்டும் சொல்லல, வீட்டுல உள்ள எல்லா பெண்களுக்குரிய குணங்கள் இது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? பெண்களுக்குரிய குணங்கள் இது. மன வலிமையை தருகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படணும். அடுத்து பாருங்க, 7வது குணம், ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறாள். அடுத்து குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாள்? ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறாள். 21வது வசனம் பாருங்க. சாரி 21 இல்ல, 26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. பாருங்க, அவ வாயை திறந்தாலே என்னதான் வருதான்? அவர் வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு பாருங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்ப அவ உன் வாயை திறந்து பேசினா எப்படிப்பட்ட பேச்சாதான் இருக்கணும்? எப்ப இடத்துல தான் வாயை ஓபன் பண்றா? எப்பப்பட்ட இடத்துல, எந்த இடத்துல ஞானம் தேவையோ, அறிவு தேவையோ, உபதேசங்கள் தேவையோ, அறிவுரைகள் தேவையோ, she is specific in opening her mouth. நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல அது? அது ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு. ஆனா நீ குணசாலின ஸ்திரீக்கு தெரியும் வார்த்தைகள். அதான் வசனம் இடத்துல சொல்லு, அதிக வார்த்தை பேசுற இடத்துலயும் சுருக்கமா நீ பேசணும்னு வச்சுக்கோவேன், அதுக்கு மதிப்பு இருக்கு. நீ பெண்கள் அதை லேர்ன் பண்ணிக்கணும். பெண்களுடைய சைக்காலஜி படி அவங்களுக்கு நிறைய பேசணும்னு தோணும். அப்ப கணவன் வந்தோடனே பிள்ளைங்க, வீட்டுல பிள்ளைங்க வந்தோடனையோ வளவளவளன்னு பேசுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, நீ திறக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? ஞானம் உள்ள வார்த்தைகளா இருக்கணும். ஞானத்தை பின்பற்றுகிற ஸ்திரீ மாத்திரம் கிடையாது, தன்னிடத்துல ஞானத்தை பகிருகிற ஒரு ஸ்திரீ. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஞான வாழ்க்கை, நான் மட்டும் ஞானமா வாழ்றேன் அது மட்டும் கிடையாது. இவ்வளவு தூரம் பார்த்தது என்ன? அந்த ஸ்திரீ ஞானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த ஞானத்தை யாருக்கும் கற்றுக் கொடுக்கிறா பாருங்க, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு ஞானமாய் இருக்கிறது யார்கிட்ட இருந்து வருகிறது? அப்ப பெண்கள். பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்துல வருது யாரோடைய கரத்துல இருக்கு? அம்மா. கணவனுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறது யாருடைய கரத்துல இருக்குது? மனைவி கரத்துல இருக்குது. இப்ப பாருங்களேன், வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம். எப்படிப்பட்ட போதகம்? என்ன போதகம் வாயிலிருந்து வருது பாருங்க. டீச்சிங் இஸ் ஃபுல் ஆஃப் கைண்ட்னஸ். எப்படி? எரிஞ்செறிஞ்சு விழுகிறது கிடையாது. எப்படி? அன்போடு. அவ சொல்லுகிற போதகம் எப்படிப்பட்ட போதகம்? நீங்க இதை வேண்டாம், இதை செய்யாதீங்க. பிள்ளைங்க மேல எரிஞ்செறிஞ்சு விழுது கிடையாது. ஏய் அதை தூக்காத, ஏய் இதை பண்ணாத, ஏன் காது கிளியே கத்துறது கிடையாது. கற்றுக் கொடுக்கிறது எப்படி? அன்போடு, பொறுமையோடு. நீ பெண்களுக்கு இந்த சுவாபம் வேணும். நீ வீடை கட்டணும்னா பொறுமையா இருந்தாதான் கட்ட முடியும். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? பொறுமை இல்ல, உங்களுக்குள் பொறுமை இல்லைன்னா கணவனோடு ஒரு உறவை கட்ட முடியாது, பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துல வளர்க்க முடியாது. நம்ம சின்ன வயசுல ஒரு வார்த்தை 2 வார்த்தையில கேட்டுட்டோமா? யோசிங்க.
நீங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசல, அப்பா அம்மாட்ட பேசி கீழ்ப்படிச்சிட்டீங்களா? இல்ல. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இருக்கும். அப்ப பெண்களுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. வீட கட்ட நீ பொறுத்து இருக்கணும். உறவுகளை கட்டி எழுப்ப பொறுத்து இருக்கணும். கணவன் மனமாறதுக்கு பொறுத்து இருக்கணும். பிள்ளைகள் வழிக்கு வர்றதுக்கு பொறுத்து இருக்கணும். ஹல்லேலூயா. போதகம் கொடுக்கணும். எப்படிப்பட்ட போதகம்? தயவுள்ள போதகம், இரக்கம், மன்னிக்கிற போதகம். சரி, தப்பு செஞ்சுட்டியா? சரி, பரவாயில்ல, இனி நீ செய்ய வேண்டாம். எப்படிப்பட்ட போதகம்? அதான் தயவுள்ள. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. full of kindness. Her teaching is full of kindness. ஒரு சாந்தத்தோடு கத்து கொடுக்கிறா, ஒரு அன்போடு கத்து கொடுக்கிறா, இரக்கத்தோடு கத்து கொடுக்கிறா. மன்னிக்கிற குணம் அவளுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கா? இது எந்த குணத்தை வெளிப்படுத்துது? இயேசுவோடைய குணம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த குணம் எதோட வெளிப்படுத்துது? கர்த்தருடைய குணத்தை வெளிப்படுத்துது. பாத்தீங்களா? நாம அதை பார்ப்போம். இது எல்லாமே கர்த்தருடைய குணம். பெண்களுக்கும் இருக்கிறதும், ஆண்களுக்கு அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதுவும் கர்த்தருடைய குணங்கள் தான் வரும். எல்லாமே அவருடைய குணத்துல தான் வருகிறது. அப்ப எப்பேற்பட்ட பதம்? வாய் எப்படி, வாயை திறக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? ஞானம் உள்ள காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். எது பாவம், எது தப்பு, எது ஒழுக்கம், எது ஒழுக்கம் இல்ல, எது சுத்தம், எது அசுத்தம், எப்படி ஒரு ஆள்கிட்ட உட்காரணும், எப்படி ஒரு ஆள்கிட்ட உட்காரக்கூடாது, எப்படி பேசணும், இதெல்லாம் யார் தான் சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சரீர சுத்தத்தை பத்தி யார் தான் சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள் யார் சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பிள்ளைங்க வாயில கெட்ட வார்த்தை வருதுன்னா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். கெட்ட வார்த்தை பேசாதடா. அது எப்படி சொல்லிக் கொடுக்கணுமா? தயவுள்ள போதகத்தோடு. ஆனா எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்க கூடாதுன்னு பாருங்களேன். நீதிமொழிகள் 21:9 பாருங்களேன். எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்க கூடாது? சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். பாருங்க, எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கக்கூடாது? சண்டையிடுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கக்கூடாது. வீட்டுல பிள்ளைகளோடு சண்டையிட்டுக்கிட்டு, கணவனோடு சண்டையிட்டு கொண்டு, இன்னும் சொல்ல போனா நாகிங் வைஃபா இருக்கக்கூடாது. நச்சு பண்ணிக்கிட்டு மனைவியா இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சில வீட்டுல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பாத்திரம் உருளும். பாத்திரத்தை கழுவ போனா டொம்மு டும்முன்னு கேட்கும். கதவு டம்மு டும்முன்னு அடிக்கும். அது குணசாலியான ஸ்திரீக்குரிய அழகு கிடையாது. யூ வாண்ட் பி a virtuous wife. நீ கர்த்தர் மட்டும் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட ஸ்திரீ? ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு பொறுமை உள்ள ஸ்திரீ. வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? எரிச்சலை மூட்டுகிற வார்த்தைகளோ, இல்லைன்னா கோபப்படுகிற வார்த்தைகளோ, அவங்களை நச்சரிக்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அதான் வசனம் சொல்லி பாருங்களேன். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டுல வாழ்கிறதை பார்க்கலாம், வீட்டின் ஒரு மூலையில அந்த கணவன் போய் குடியிருந்துடலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, அவன் இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள் எந்த நேரமும் கஷ்டங்கள் போராட்டங்களோடு வாழ்றதை காட்டிலும் அவன் ஐசோலேஷன்ல இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுது. தனியாக இருப்பது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது? எப்படிப்பட்டவரா இருக்கணும்? சண்டையிடுற குணங்கள் இருக்கக்கூடாது. சண்டையே போடக்கூடாதா? பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, அவர் வீட்டுக்கு வந்து பண்றதை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அதான் ஓகே. இப்படியே போயிட்டு இருந்தா என்னைக்கு மாற போகுது? இப்படியே போயிட்டு இருந்தா வண்டி என்னைக்கு மாறுவோம்? வீடு வேத வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது அது மாறுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம், இப்ப 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்களேன். 11:14 பாருங்களேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போகிறார்கள், அநேக ஆலோசனைக்காரரார் உண்டானால் சுகம் உண்டு, சுகம் உண்டாகும். பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போகிறார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்ப வீட்டுக்கு தேவை என்ன? வீட்டுக்கு தேவை என்ன? ஆலோசனைகள். குடும்பத்துக்கு தேவை என்ன? ஆலோசனை. குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன? ஆலோசனை, சத்திய வார்த்தை. இந்த ஆலோசனை உண்டாவதால உங்களுக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமுள்ள வார்த்தைகளை என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பேசணும். உங்க வாயிலிருந்து விஸ்டம்ஃபுல் வேர்ட்ஸ் வரணும். பிள்ளைகளுக்கு எதை கத்துக் கொடுக்கணும்? ஏய், அப்பாட்ட போய் சேராத, மாமியார்ட்ட போய் சேராத, கணவர்கிட்ட போய் சேராத, எய்த்த வீட்டுக்காரன் அப்படி நடக்காத, எங்க அம்மாட்ட போ, இல்லைன்னா எங்க அப்பாட்ட போ, அவங்ககிட்ட போகாத. இது ஞானம் உள்ள வார்த்தையா? பிள்ளைகளுக்கு ஞானம் உள்ள வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். சொல்ல உங்களுக்கு புரியுதா? சொல்ல ஞானம் உள்ள வாயை எப்படிதான் திறக்கணும்? இப்ப நீங்க யோசிங்க, வாயை திறந்தா அதுல இருந்து என்ன புறப்பட்டு வருது? இப்ப பிள்ளைங்க எல்லாம் எதை எதிர்பார்க்கறாங்க? அம்மா வாயிலிருந்து ஞானம் வருது, அறிவு வருது. யோசித்து பாருங்க. சிரிக்கிறீங்க நிறைய பேர். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதோ? இனி மாறிடணும். வாயை திறந்தா என்ன வரணும்? ஞானம், அறிவுரை கொடுப்பாங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக என்ன பண்ணணும் இருக்கணும். சண்டை இடுகிற குணங்கள் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நியூஸ் பார்த்தேன், வேடிக்கையான நியூஸ். பெங்களூர்ல ஒருத்தர் ஐடில வேலை பார்க்கிறவர் திடீர்னு காணாம போயிட்டார். திடீர்னு காணாம போயிட்டார். ஐடில வேலை பார்க்க மனைவி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, என் ஹஸ்பண்ட வந்து இத்தனை நாள் காணோம். கடைசியா காணவில்லைன்னு சொல்லி வாகன தேடினா நொய்டால மாட்டிக்கிட்டாரு. நொய்டால மால்ல இருந்து சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியே வராது. எப்படி மொட்டை அடிச்சுட்டு வெளியே வராரு. ஆளை அடையாளம் தெரியாம பார்த்து புடிச்சவனை விசாரிச்சா, ஏன்டா மொட்டை அடிச்சு தெரியா, மனைவி நச்சு பண்ணிட்டு இருக்க, அவட்ட மாட்டிக்க கூடாதான் மொட்டை அடிச்சு சுத்திட்டு இருக்கேன்றான். சரி வீட்டுக்கு போக, அவனுக்கு காணவரம் போட்டிருக்கான். அவன் சொல்றான், கையெழுந்து கும்பிடுறான், என்னை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பாதீங்க, என்னை ஜெயிலுக்கு கூட அனுப்பிடுங்க, ஒரு நிம்மதியா டீ கூட குடிக்க விட மாக்கிறானே, நான் ஜெயிலுக்கு கூட போறேன், என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பார்த்து எனக்கு சிரிப்புனா சிரிப்பு, சரியான சிரிப்பு எனக்கு. ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் பாருங்களேன், மனநல பாருங்களேன். மொட்டை அடிச்சுட்டு சுத்தி திரிறான். ஐடில வேலை பார்க்கிறவன் எவ்வளவு லட்சங்கள் சம்பாதிப்பான். மனைவி கண்டுபிடிச்சிட கூடாதான், ஏதோ ஒரு ஊர்ல போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் போலீஸ் சும்மா விடுவாங்களா? பெரிய ஆட்கள்ல எங்க இருந்தாலும் புடிச்சு தூக்கிடுவாங்க. புடிச்சுட்டு போய் விடணும்னா, என்னை விட்டுருங்க, தயவு செய்து நீ விட்டுருங்க, ஜெயிலுக்கு கூட அனுப்புங்கன்றான். தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு அந்த நிலைமை நம்ம குடும்பங்களுக்குள் வரக்கூடாது. ஒரு பக்கம் வேடிக்கையா இருக்கட்டும், ஆனா நம்ம சிந்திக்கணும். நம்முடைய கணவரோ, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளோ என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா என் மனைவி இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. வீட்டுல இருக்கிறது வெளியே போய் தங்கிடலாமோ அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. குணசாலின ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ, அரவணைக்கிற ஒரு ஸ்திரீ, வாயிலிருந்து ஞானம், அன்பு, எப்படிப்பட்ட அன்பு, தயவுள்ள டீச்சிங், கைண்ட்னஸ் டீச்சிங் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைஞ்சிருச்சு. ஓகே, கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் கணவர்களுக்கு இருக்கு, அதனால அப்ப நீங்க பலமா வரும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க, 8வது குணம் பாருங்க, குடும்ப நபர்களால் புகழப்படுகிறார். அடுத்து குணசாலியான ஸ்திரீக்குள்ள அடுத்த குணம் என்ன தெரியுமா, குடும்ப நபர்களால் அவ என்ன பண்ணுகிறான், புகழப்படுகிறார். 28, 29 பாருங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவளாய் இருக்கிறார் என்று அவளை புகழுகிறார். அடுத்து 8வது குணம் பாருங்க, குணசாலியான ஸ்திரீக்குள்ள 8வது குணம், குடும்ப நபர்கள் எழும்பி என்ன பண்றாங்களா, புகழ்கிறார்கள். அது என்ன அந்த ஆக்ட், எழும்புகிறது? இப்ப யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க தான் என்ன பண்ணுவோம், எழும்பி கை கொடுப்போம், எழும்பி வாங்கன்னு சொல்ல, நம்ம மரியாதை. அந்த மரியாதை எங்க இருந்து வருது பாருங்க, குடும்ப நபர்கள்ட்ட இருந்து வருது. எப்படி வருது, இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கிறா, ஒரு குணசாலியாய் வீட்டுக்குள்ள நடந்து கொள்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே கணம் யார்ட்ட இருந்து வருகிறது, கணவன் மதிக்கிறாரு, பிள்ளைங்க மதிக்கிறாங்க, மாத்திரம் இல்ல பப்ளிக்கா சொல்றாங்க, என் மனைவியை போல ஒரு மனைவி யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. A testimonial life. கணவன் வாயிலிருந்து, மனைவி வாயிலிருந்து என்ன, ஒரு சாட்சியுள்ள புகழுகிற ஒரு வாழ்க்கையை இந்த குணசாலியான ஸ்திரீ வாழுகிறார். இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்கணும், வீட்டுல அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நிலைமையை யோசித்து விட்டு மறந்துருங்க. இன்னைக்கு கணவர் உங்களை புகழ்வாரா, விட்டுருங்க. மனைவி உங்களை புகழ்வாரா, விட்டுருங்க. புகழ்ந்தா ஸ்தோத்திரம். ஆனா அடுத்த 5 வருஷத்துல இந்த நிலைமை நீடிக்க கூடாது. ஒரு ஆமென் வரல பாருங்க. நீதிமான் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எப்ப உண்டு, இதெல்லாம் பண்ணும்போதுதான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் முக்கியமே இல்லைங்க, ஆனா கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுப்போமானால், உங்க இருதயத்தை நீங்க இருக்கிறவங்க நீங்க வளைக்க, உங்களை தாழ்த்த இடம் கொடுப்பீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்க நபர்கள் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு உங்களை புகழுவாங்க. ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ஸ்திரீயா நீ காணப்படணும். இந்த இடத்துல என்ன சொல்லலாம், பிள்ளைகள் எழும்பி அவர் பாக்கியவதி, she is blessed, எங்க அம்மா ஒரு blessed அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும் எங்க அம்மாவை பார்த்து, ஏன்னா அவங்க அழகா எங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பங்கு மிகவும் முக்கியம். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அந்த சாட்சி உண்டாகும். இது ஒரு நாள்ல வந்துருமா, பிறந்த குழந்தையிலிருந்து வாயில வந்துருமா? இன்னைக்கு 30-35 வருஷம் கழிச்சு சொல்ல முடியுதுன்னா, அந்த ஓட்டம், நீங்க அப்படிப்பட்ட ஓட்டம் வீட்டுக்குள்ள உண்டாகணும். அவங்க பட்ட பாடுகள் எனக்கு தெரியும், அவங்க கடந்து வந்த பாதைகள் எனக்கு தெரியும். ஆனா அது மத்தியில ஒரு குணசாலியான ஸ்திரீயாக பொறுமையா இருந்ததுனால நீங்க வீட்டை கட்டி எழுப்பியிருக்க முடியும். பாஸ்டர் வீட்டுல எல்லாம் பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அதே பிரச்சனை எங்க வீட்டுல இருக்கும். ஆனா வித்தியாசம் என்ன, அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில தான் வித்தியாசம். நாங்க எந்த அணுகுமுறையை பின்பற்றோம், வேதம் சொல்கிற அணுகுமுறை. இந்த வேதம் சொல்கிற அணுகுமுறை உங்க வீட்டுக்குள்ள இருக்குமானால், நம்ம மாத்திக்க வேண்டிய குணங்கள், தாழ்த்த வேண்டிய குணங்கள் இருக்குன்னா, வீட்டை கட்டி எழுப்புவோம். ஹல்லேலூயா. அடுத்து 8வது குணம், பிள்ளைகள் எழும்பி உங்களை சாட்சி கூறணும்.
எங்க அம்மா என்னை வளர்த்தி வந்தாங்க. அந்த இருதயம் இப்பொழுது உங்களுக்கு பதிக்கப்படட்டும். என் பிள்ளைங்க என்னை சாட்சி சொல்லணுங்க, புகழணும் என் பிள்ளை. இந்த பிள்ளை வந்து இன்னொரு வீட்டை பார்த்து, சே அவங்க வீட்டுலலாம் அம்மா சூப்பரா இருக்கிறாங்களே, யோசித்து பாருங்களேன். நான் நிறைய பிள்ளைங்களை யோசித்து இருக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு கவுன்சில் கொடுக்கும் போதெல்லாம், என் ஃப்ரெண்டோட வீட்டுலலாம் சூப்பரா இருக்குது பாஸ்டர், எங்க வீட்டுல பாருங்களேன் எவ்வளவு பெரிய மன வேதனை பாருங்க. அந்த வேதனைகள் உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளால உங்கள் மூலியமாய் வரக்கூடாது. நீங்க நடந்து கொள்ற குணத்தை பார்த்து, அங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா நல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க, எங்க வீட்டுல இல்லையே அப்படின்ற மன கவலைகள் வந்து விடவே கூடாது. அந்த பொறுப்பு யார் கையில இருக்கு? பெண்கள் உங்க கையில இருக்கு. அது நீங்க ஒரு அது வைராக்கியமா எடுத்துக்கோங்க. ஒரு குணசாலின்னு சொல்லி என் பிள்ளைகள் வாயில நான் ஒரு சாட்சியை கேட்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம், தீமையை கொண்டு வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு, கணவருக்கு கொண்டு வரக்கூடாது. என் பிள்ளைகள் எழும்பி சொல்லணும், நான் யாரு? ஒரு குணசாலியான ஸ்திரீ, பாக்கியவதின்னு சொல்லணும். அடுத்து கணவர் சொல்றாரு பாருங்களேன், எவ்வளவோ ஸ்திரீகள், குணசாலியான ஸ்திரீ, நல்ல குணமுள்ள ஸ்திரீகள் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் என்ன, எல்லாரை காட்டிலும் மேற்பட்டவளாய் இருக்கிறார். கணவன் சொல்லணும், எல்லாருடைய மனைவி நல்ல மனைவிகள் தான், ஆனா எல்லா மனைவியையும் காட்டிலும் என் மனைவி தான் சிறந்த மனைவி. ஆமேன். வரல பாருங்க, அது வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கணவன் என்ன பண்றாரு? அந்த பெண்ணை எப்படி பார்க்கிறார்? விலை மதிப்பற்றவளாய் பார்க்கிறார். இன்னைக்கு பிள்ளைங்க ஏங்கணுங்க, பிள்ளைங்க ஏங்கணும். அம்மா எப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீயாகும் போது விலையேற பெற்றவளவு பொக்கிஷமா பாக்குற அளவுக்கு நீ மாறிடணும். குடும்பத்துல உங்க வாழ்க்கை முறை ஒரு பொக்கிஷமா இருக்கணும். கணவன் பார்வைக்கு ஒரு பொக்கிஷமா நீ பார்க்கணும். பிள்ளைங்க பார்வைக்கு நீங்க ஒரு பொக்கிஷமா இருக்கணும். அது எப்ப வரும்? உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும்போது, உங்கள் குணங்கள் மாறும்போது. 7 குணங்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அந்த 7 குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த சாட்சி உங்க வாழ்க்கையில உண்டாகும். உண்டாகுமா உண்டாகாதா? நிச்சயம் உண்டாகும். ஹல்லேலூயா. எழும்பி சொல்லணும், பாக்கியவதி. கணவன் சொல்லணும், இப்ப எல்லா மனைவியை காட்டி, எல்லா மனைவியை காட்டி மனைவி தான் சிறந்த மனைவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து பாருங்க 23 பாருங்களேன். அவன் புருஷன் தேசத்தின் மூப்பர்கள் நடுவே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அப்ப பேர் வந்து எதுல இருந்து உண்டாகிறது? பெரிய மூப்பர்கள், அதாவது சொல்ல போனா வந்து அந்த வசிக்கிற இடத்துல அவனுக்கு மரியாதை யார் மூலியமா வருது? மனைவி மூலியமா. இந்த மனைவி வீட்டுல குணசாலியா இருக்கிறதுனால இவர் எப்படி போறாராம்? கம்பீரமாய் நடந்து போறாராம். 4 பேருக்கு முன்னாடி அவர் பேர் எப்படி இருக்கு? பேர் பெற்றவனாய் இருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? பாவம் நல்ல மனுஷங்க யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு? கேட்டிருக்கிறீங்களா? நல்ல மனுஷங்க யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு? சொல்லுங்க, எல்லாம் கேட்டதே கிடையாது. நல்ல மனுஷன், ஐயோ அந்தமாவா, ஐயோ பாவங்க அவரு. அப்படிப்பட்ட ஸ்திரியா நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தான் எப்படி ரெண்டு போட்டோம், ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாரா, மாத்துவாரா மாட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த பலனை தருவாரா மாட்டாரா? இந்த நற்சாட்சியை உங்களை பெற வைக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். அதுதான் குணசாலிய ஸ்திரீ. எப்படிப்பட்ட ஸ்திரீ? பிள்ளைகளால, எப்படி பிள்ளைகளால புகழப்படுகிறவளா இருக்கணும். உங்க வாழ்க்கை கணவன் புகழப்படுகிற வாழ்க்கையா இருக்கணும். கணவன் நான் தலையில அடிச்சுக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. உங்களால் புகழப்படுகிற ஒரு குண அதிசயங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக 9வது குணம், குணசாலியின் ஸ்திரீயோட 9வது குணம், கர்த்தருக்கு பயப்படுகிறாள். இதான் ரொம்ப முக்கியம். அதான் கடைசியா வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ. 30வது வசனம் வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கவனிங்க, சௌந்தரியம் எப்படி இருக்கா? வஞ்சனை உள்ளது. அழகு எப்பவுமே எப்படியா? வஞ்சனை உள்ளது, நம்ப முடியாது. அப்படின்னா என்ன? மூஞ்சில உள்ள மேக்கப்பை பார்த்து சூப்பர் சிஸ்டருங்க, சூப்பர் வைஃப்ங்க இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ள வேற இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது பாருங்க, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அவுட்டர்ட் அழகு வந்து வீண். அதான் சொல்றாரு பாருங்க, அழகும் வீண். அப்படின்னா நம்ம அழகா இருக்க கூடாதா? மூஞ்சியெல்லாம் நம்ம நல்லா இது பண்ணிக்கூட, அதெல்லாம் இருக்கலாம். ஆனா உள்ள வந்து ஒரு அசுத்தம் இருக்கு, உள்ள வந்து ஒரு வஞ்சகம் இருக்கு, உள்ள வந்து ஒரு கசப்பு இருக்கு, உள்ள வந்து ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி இருக்கு, உள்ள வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு ஆவி இருக்குன்னா எது வேஸ்டா? வெளியே நம்ம எவ்வளவு அலங்காரமா இருக்கும்ன்றது வேஸ்ட்ன்றார்.
எது இந்த குணசாலிய ஸ்திரீக்கு நல்லது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சொல்ல போனா இந்த குணங்கள் எல்லாம் எப்ப உண்டாகும்? ரூட் எது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக நீ இருப்பீங்கன்னா இந்த குணாதிசயங்கள் ஒரு வேறாக வாழ்க்கையில வந்து நிற்கும். அதான் கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறார். எடுத்தோன்னு அதை சொல்லல. இந்த குணங்கள் எது இல்லாம வராது? வேர் இல்லாம கிளைகள் கிடையாது, வேர் இல்லாம கனிகள் கிடையாது, வேர் இல்லாம மரம் கிடையாது. அவ வேறு எதுவா இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயே புகழப்படுவார். கர்த்தரை பயப்படுகிற ஒரு ஓட்டம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கணும், வேதத்தை தூக்குற ஓட்டம் இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு ஓட்டம் இருக்கணும், ஒரு பரிசுத்தமாய் வாழுகிற ஓட்டம் இருக்கு, கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்குன்ற ஓட்டம் இருக்கணும். கர்த்தர் பாவம் தெரிஞ்சும் அப்படியே மேட்டிமையான குணங்கள், பாவம் தெரிஞ்சும் கர்த்தருக்கு எதிர்த்திருக்க குணங்கள் இருந்தா நீங்க புகழப்பட முடியாது. அத வசனம் சொல்லுது, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கரங்களினால. கர்த்தருக்குள் வீடு இல்லைன்னா வீடு உடஞ்சிரும் தெரியும், ஆனா தெரிஞ்சு என்ன பண்றது? கர்த்தரை விட்டு விலகிறது, ஜெபிக்கிறத விட்டு விலகிறது, கசப்பை உள்ள வச்சுக்கிறது, வைராக்கியத்தை உள்ள வச்சுக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன ஸ்திரீயா நீங்க இருக்கிறீங்க? என்ன ஸ்திரீயா இருக்கிறீங்க? புத்தி இல்லாத ஸ்திரீயா இருக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அந்த ஸ்திரீ எதை பண்ணிடுவாங்களா? வீட்டை, குடும்பத்தை உடைச்சிட முடியும். அந்த குணம் எப்படிப்பட்ட குணம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். பெண்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு நிச்சயம் ரசிக்கப்பட்டுரும். பெண்கள் விசுவாசத்துல உறுதியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கணவர் வழிக்கு வந்து. அதான் ஏற்கனவே சொன்னேன், ஆதாம் யார் மேல நோக்கமா இருக்கிறான்? அப்ப இயற்கை யார் மேலதான் இருக்கு? ஆண் பெண் மேலதான். அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கார். அப்ப பெண்ணாகிய நீங்கள் உறுதியாக உங்க விசுவாச ஓட்டத்துல நின்றுட்டீங்கன்னா வீட்டில் உள்ள சகல பிரச்சனையும் மாறிடும். அதான் ஒரு செய்தி சொல்லுவோம், ஆக்குவதும் பெண். சும்மா சொல்ல நம்முடைய முன்னோர்கள், ஆப்பதும் யாராலதான்? ஆக்குவதும் பெண்ணாலதான், அழிப்பதும். ஒரு வீட்டை உங்களால ஆக்க முடியும், உங்க வீட்டை உங்களால தரை மட்டும் அழிக்க முடியும். அதான் சொன்னேன், ஒரு அலங்கரிக்கப்பட்ட வீடா இருக்கிறான். உங்களுக்கு திருமணம் ஆகி வந்த அந்த வீடு வந்து நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு மாமியார் இருக்கலாம், வாங்கி உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கலாம், கணவனை, புத்தி உள்ள கணவனை கொடுத்துருக்கலாம். ஆனா பெண் ஒரு குணசாலின ஸ்திரீ அல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தி உள்ள வீட்டை எப்படி ஆக்கிடலாம்? தரை மட்டும் ஆக்கி போட்டுடலாம், ஒண்ணுலாம் ஆக்கி போட்டுடலாம். ஆனா அதே இது கணவன் ஒன்னத்துக்கும் சரி கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, எல்லா விதமான பாவம் உள்ள இருக்கு. ஆனா நீங்க குணசாலின ஸ்திரீயா இருந்தா அந்த குடும்பத்தை அலங்கமாக மாளிகையாக கட்டி எழுப்ப முடியும். விஷயம் எங்க இருக்கு? எப்ப புகழப்படுவீங்க? நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கும்போது, நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஸ்திரீயா இருக்கணும். நீங்க பெண்கள், பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, விசுவாசத்துல நிலைச்சிருங்க. நான் சொல்றது அதுதான். பெரியவங்க இருக்கிறீங்க, விசுவாசத்துல நிலைச்சிருங்க. பிரச்சனைகள், போராட்டம் வந்தா பின்வாங்காதீங்க, கர்த்தரை முறுமுறுக்காதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. நீங்க பின்வாங்கிட்டீங்க, வீடு இடிஞ்சு விழுந்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவன் ஒரு நாள் நிக்கலாம் ஜெபத்துக்கு, 2 நாள் வரலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிடும். நீங்க நிக்கல அப்படின்னா உங்க வீடு தரமட்டமாய் விடும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். கடைசி குணாதிசயம் என்ன? பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற குணம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 9:10 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே என்னது? ஞானத்தை. அவன் வாயிலிருந்து ஞானம் எப்ப புறப்பட்டு வருமா? நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாயிலிருந்து ஞானம் புறப்பட்டு வந்துடும். யாருடைய அறிவே அறிவு? பரிசுத்தரின் அறிவே. யாரோட அறிவு உங்களுக்கு தந்துடுறாரு? அவருடைய அறிவை கொடுத்து குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானத்தை கொடுத்துடுறாரு. கணவனை நடத்தக்கூடிய ஞானம், பிள்ளைகளை வழி கொண்டு வர ஞானம், வீட்டுல இருக்க பெரியவர்களை இணைக்கக்கூடிய ஞானம், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்களா, இணைஞ்சு வாழக்கூடிய ஞானத்தை யார் கொடுத்துருவா? பரிசுத்தரின் அறிவே. அறிவு உங்களுக்கு தரும். கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிங்க, ஞானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து it will come forth in your life, it will spring forth. அது வெளியே வர ஆரம்பிச்சிடும் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் போது. ஹல்லேலூயா. 1:7 பாருங்க. அதே நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும். யார் ஞானத்தை விரும்ப மாட்டாங்களாம்? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். அசட்டை பண்றது யார்தான்? மூடர் தான். என்ன பண்ணுவானா? அசட்டை பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன? வார்த்தை வருது, கர்த்தருடைய ஆலோசனை வருது, பாத்துக்கலாம், அதே வாழ்க்கை முறையை போய் பண்றது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? புத்தி இல்லாத ஸ்திரீயாய் நடக்கிறோம். புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? வீட இடிச்சிருவாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, மூடர் தான் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவான். கர்த்தருக்கு பயப்படுவான். எதை விரும்புவான்? ஞானத்தை விரும்புவான், ஆலோசனை, கரெக்ஷனை விரும்புவானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அன்போடு சொல்லுகிற காரியம், நீங்க வெளியரங்கமா எவ்வளவு அழகா இருக்கிறீங்கன்றது சந்தோஷம். நல்லா ட்ரெஸ் போடுறீங்க, நல்லா ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க உள்ள எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஆண்டோடைய டிசைன் அப்படியா என்னன்னு தெரியல. ஆனா பெண்கள் தான் சிரிப்பாங்க. ஆனா இங்கிட்டு திரும்பணும்னா மூஞ்சி எவ்வளவு எக்ஸ்பிரஷன் மாறினாலும் பார்த்திருக்கேன் எங்க சொந்தங்கள்ல. சிரிப்பா இங்கிட்டு திரும்பணும் அப்படின்மா. ஏய், எப்படி அவங்களுக்கு எல்லாம் அந்த குணம் இருக்கு, இதெல்லாம் டேலண்டா அப்படின்னு யோசிப்பேன். ஆண்களுக்கு அது கிடையாது. நீங்க தேவ பிள்ளை, இதெல்லாம் உங்க ஆவியை கெடுத்துரும். இதெல்லாம் உங்க ஆவியை என்ன பண்ணிரும்? கெடுத்துரும். அப்ப வெளியரங்கான அலங்காரம் முக்கியம். அதை காட்டிடும் உன் உள்ளம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அலங்கரிக்கப்பட்டதா, உள்ள வஞ்சனை இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது, வஞ்சனை அழகு வீண் சொல்லக்கூடாது. உங்களுடைய சௌந்தரியம் வஞ்சனையும் சொல்லக்கூடாது. என் பிள்ளை நல்ல சௌந்தரியமா ட்ரெஸ் பண்ணிருக்கா, ஆனா வஞ்சனை உள்ள சௌந்தரியம் சொல்லக்கூடாது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆண்டோட இந்த கிருபையை கேளுங்க. அந்த சிந்தைகள் சின்ன துளி அளவு கூட வந்துடக்கூடாது. வெளியே சிரிச்சுட்டு உள்ள ஒரு குணம் துளி அளவு கூட எனக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட அலங்காரம் நமக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட அலங்காரம் பவுல் எடுத்து சொல்றது அழிவுக்குரியதுன்றார். எது அது அழிவுக்குரியது? பெரிஷபிள் திங்ஸ். உன்னை எப்படிப்பட்டதா? இம்பெரிஷபிள் திங்ஸ். என்ன? அன்பு, சந்தோஷம், சமா, இப்படிப்பட்ட அழியாத அலங்காரத்தால் உன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாக இருப்பாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சுறேன். ஒரு எலிமெண்டரி ஸ்கூல், ஒரு சின்ன பிள்ளைங்க படிக்கிற இந்த கிண்டர் கார்டன் இருக்குல்ல, அப்ப அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஒரு நாள் டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்து அந்த மேக்னெட் எப்படி செயல்படும் அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. மேக்னெட்டை வச்சா எது எது ஈர்க்கும்? இரும்பு ஈர்க்கும். இரும்பு ஈர்த்தினதை காட்டினதுக்கு அப்புறம் அடுத்து அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சாங்க. இதே மாதிரி ஒரு ஜீவனுள்ள, அதாவது உயிருள்ள ஒரு பொருள் இருக்கு, சரிங்களா? அந்த பொருளும் இதே மாதிரி ஈர்க்கும். அதுக்கு அதோடைய பேர்ல 6 லெட்டர் இருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் எம். எம்ன்ற வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கும் ஒரு உயிருள்ள பொருள். அதுக்கு 6 லெட்டர் இருக்கு. நீங்க சொல்லுங்க பாப்போம்னு அந்த பிள்ளைங்க அந்த டெஸ்ட் பேப்பர் எழுதி வாங்கினா 70% பிள்ளைங்கள் அம்மா என்று எழுதிருச்சான். மதர், MOTHER அப்படி எழுதிருச்சான். இப்ப பாத்தீங்களா, அம்மாக்கு தான் பிள்ளைகளை ஈர்க்கக்கூடிய, கணவனை ஈர்க்கக்கூடிய வலிமை இருக்கிறது. ஒரு மேக்னெட் மாதிரி நீங்க. இப்ப உங்ககிட்ட இருந்து நல்ல சுவாபங்கள் வெளிப்படணும்னா உங்க வீடு நல்ல வீடாய் கட்டி எழுப்பப்படும். வஞ்சனையான சுவாபங்கள், இல்லைன்னா கோபம், எரிச்சல், பொறாமை, பொறுமை இல்ல, இல்லைன்னா பின்மாற்றம், தூஷண வார்த்தை அப்படின்னா உங்க வீடு எப்படிதான் கட்டி எழுப்பப்படும்? எப்படி கட்டி எழுப்பப்படும்? அவ்விதமாய் கட்டி எழுப்பப்படும். இன்னைக்கு உங்க வீடு பரிசுத்தமா இருக்கிறது யாரை வைத்து? உங்களை வைத்துதான். இன்னைக்கு நீங்க ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருப்பீங்கன்னா உங்க கணவர், உங்க பிள்ளைங்க இன்னைக்கு குணசாலியா இல்லாம இருக்கலாம். அந்த வீடு ஒரு நாள் ஹெல்த்தியான வீடாய், பரிசுத்தம் வீடாய் இருக்கும். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பங்கு அதிகம். வீடை கட்டுறதுல உங்களுக்கு பங்கு அதிகம். திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறீங்க, திருமணமாக போற ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த புரிதலோடு திருமண வாழ்க்கைக்குள் போ. எடுத்தோம் கவுத்தோன் போகாத. ஸ்டபன் நேச்சர் உனக்கு வேண்டாம். திருந்தவே மாட்டேன், நான் சொல்றதெல்லாம் நிப்பேன், வேண்டாம். கணவனுக்கு ஒத்தாசையாக, கணவனுக்கு இசைந்து போகிற, கணவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிற குணங்கள் உனக்குள் காணப்படட்டும். உங்க வீட்டுல ஒரு பொறுமை காணப்படட்டும். உங்க குணசாலியான ஸ்திரீ என்று உங்க வீட்டுல இருக்க நபர்கள் உங்களை சொல்லுவார்கள். கட்டி எழுவப்படும். ஆண்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிறீங்க. அப்ப நீங்க யார திருமணம் பண்ணும்? இந்த குணமுள்ள ஸ்திரீ தான் என் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணும்? மனைவியாய் வரணும். இப்ப இருந்தே நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, மாத்திரைக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மாத்தலாம் முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? என் மனைவிக்குள்ள இந்த குணங்கள் எல்லாம் வரட்டும்னு நீங்க ஜெபிக்கணும். சில பேர் அப்படிதான் பாக்குறீங்க. சரி, இந்த செய்தி எனக்கு திருமணம் மாறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க கூடாதா? ஜெபிப்பீங்கன்னா மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களா இருக்கணும்? ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இந்த இடத்துல கடந்து போங்க. ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. நான் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக மாத்திரமே காணப்படுவேன். என் குடும்பத்துல ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் மாத்திரமே காணப்படுவேன். கர்த்தர் எனக்கு அதை உதவி செய்வார். பரிசுத்தாவே எனக்கு அந்த பலனை தருவார். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி இருக்கிறவங்களை எழுப்பி எழுப்பமாக ஜெபித்து நிறைவு செய்வோம்.